அனைவருக்கும் வணக்கம். நம்ம ராஜேஸ்வா விலாகில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம குட்டி மெஸ்ஸில் வந்து இன்றைக்கி மதிய சமையலுக்கு வந்து மீன் குழம்பு வச்சுருக்கோம். பாருங்கள், மீன் குழம்பு மகா காலையில் சாப்பிட்டு போயிட்டா, சாருக்கும் கொடுத்து விட்டாச்சு. நல்லா இருக்குமாண்ணா மீன் குழம்பு வச்சு மீன் பொரியல் தான் பார்த்துக்குங்க. மீன் பொரியல், அதுக்கப்புறம் முட்டை பொரியல். அப்புறம் காலையில் சாப்பாடு வந்து ராகி இடியப்பம். ராகி இடியப்பம் சூப்பராக வந்திருக்கு. இப்போ தான் நம்ம மெஸ்ஸில் வந்து முதல்ல இடியப்பம்னு ராகி இடியப்பம்னு வச்சுருக்கேன். அதுக்கு வந்து குழம்பு வந்து தக்காளி குருமா வச்சுருக்கேன். நல்லா கொஞ்சம் கொழுப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்காய் அதிகமாக ஊற்றிட்டேன்னா என்னன்னு தெரியல. நல்லா திக்னஸாக இருக்குது. கொஞ்சம் தண்ணியாக வச்சாதான் நல்லாயிருக்கும் இடியப்பத்துக்கு கொட்டி சாப்பிட. எங்கள் வீட்டில் இன்றைக்கி நம்ம மெஸ்ஸில் இன்றைக்கி வந்து ராகி இடியப்பம் ஸ்பெஷல், மீன் குழம்பு ஸ்பெஷல், மீன் பொரியல், அதுக்கப்புறம் சாதம் வச்சாச்சு. இன்னும் ரவுண்டு வைக்க வேண்டியது இருக்குது, மீன் உண்டை பொறிக்க வேண்டியது இருக்குது. இப்போதைக்கு காலையில் தற்சமையே கொடுத்து விட்றதுக்காக ரெடி பண்ணி வச்சாச்சு. அப்புறம் இன்னொரு தம்பி வந்து வெள்ளனே போகணும்னாப்புல, அவருக்கு எடுத்து வச்சிட்டேன். இப்போ நம்ம மாதுளம்பழம் தான் உரித்து சாப்பிட போகிறோம். இது வந்து அடுத்த நாள் எடுத்த வீடியோ. மீன் குழம்பு புதன்கிழமை வச்சேன். வியாழக்கிழமை ஃபுல்லாக உடம்பு சரியில்லை. மீன் குழம்பு வச்சது சாப்பிட மாட்டேங்கம்மா. மீன் குழம்பு அதை திடீர்னு வைக்கிறது, என்றைக்காவது வைக்கிறது, ரொம்ப கொமட்டிக்கிட்டு தலைவலி, வாமிட்டு அப்படிலாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மாத்திரை போடவும் கொஞ்சம் பரவாயில்ல, வாமிட்லாம் நின்றுச்சு. தலையெல்லாம் வலிக்கிறது ரொம்ப இதாச்சு. ஊசி போட்டுடலான்னு பார்த்தோம், அப்புறம் சரியாக போச்சு. மீனே ஒத்துக்கிற மாட்டேங்கி. ஆனால் எல்லாேருக்கும் சமைச்சு கொடுக்க வேண்டியதாக இருக்குல்ல, சரி செஞ்சு கொடுக்கணும். நம்மளோட வேலை அதுதான். அதுக்கப்புறம் மாதுளம்பழம் உரித்து 2 பழம் உரித்து நான் ஒன்று சாப்பிட்டேன், பாப்பா ஒன்று சாப்பிட்டா. அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை வந்து ராகவேந்திரா சாமிக்கு வந்து பட்டாபிஷேகமாக சாயங்காலம் குளிச்சு வச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். கோயிலுக்கு போயிட்டு வாரம் போயிட்டு வந்தோம். அப்புறம் இடையில போக முடியாத நேரத்துக்கு அப்படியே நேரம் கிடைக்கும் போதெல்லாம் போயிட்டு வந்துக்கிட்டே இருக்கோம். நல்லாயிருக்கு ராகவேந்திரா கோயிலுக்கு போயிட்டு வந்தது. அதுக்கப்புறமேட்டுக்கு நாளைக்கு வெள்ளிக்கிழமை. நாளைக்கு என்ன சமையல்னால் சாம்பார் தான், எப்பயும் போல் சாம்பார் வச்சு பாவக்காய் தான் எல்லோரும் விரும்புகிறாங்க. பாவக்காய் தான் நானுமே சாதம் சாப்பிட்டுக்கிறேன். இந்த மீன் குழம்பு புதன்கிழமை வச்சோமே, அந்த வீடியோவே கொஞ்சம் தான் எடுத்தேன். இது வியாழக்கிழமை எடிட் பண்ணி புதன்கிழமை போடவே இல்லை நான் வீடியோவே. அதான் மத்தியானத்துக்கு மேலே சாப்பிடவும் இல்லை. இந்த ராகி சேமியா இருக்குல்ல, அதை வந்து இடியப்பமாக செஞ்சு சாப்பிட்டோம்ல, அதுதான் இந்த வீடியோ. வந்து ராகி சேமியா வந்து இடியப்பமாக செய்கிறத வந்து வினிதான்னு ஒரு பொண்ணு போட்டிருந்தா. யார் தெரியுமா? பூர்ணை நாட்டில் இருக்காங்களே, பூர்ணை நாட்டில் அந்த பொண்ணு தான் போட்டிருந்தா வீடியோ. அவள் தான் சொல்கிறான் இந்த ராகி சேமியா இடியப்பத்தை பற்றி. நல்லா இருந்துச்சு, செஞ்சு சாப்பிட்டா. தக்காளி குருமாக்கும் அதுக்கும் சூப்பராக இருந்துச்சு ராகி இடியப்பம். ஆனால் அந்த பொண்ணு வந்து தேங்காய் பால் ஊற்றி தான் செஞ்சு சாப்பிட்டாப்புல. இப்படி செய்யுங்கன்ட்டு சொன்னது அந்த பொண்ணு தான். நல்லா இருந்துச்சு. இதுதான் முதல்ல ராகி சேமியாவை இடியப்பமாக மாற்றி சாப்பிட்ருக்கோம். சூப்பராக இருந்துச்சு, வேறு லெவல். எல்லாருமே ஃபோன் பண்ணி கூப்பிட்டு சொன்னாங்க, சாப்பாடு நல்லாயிருக்கு, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு. எப்போயுமே இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, பொங்கல் இந்த மாதிரி ரொட்டேஷன் போகும். சேமியா உப்புமாலாம் கிண்டுவேன், பிடிக்காது. இப்போ வந்து இதை ஒரு மாடலாக செய்யவும் எல்லோரும் விரும்பி சாப்பிட்றாங்க. பரவாயில்ல. இது ஒரு எங்கள் குட்டி மெஸ்ஸில் இது மாதிரி நான் செஞ்சதே இல்லை. இதுதான் தடவை. சரி, நேற்று வீடியோ போடலை, இன்றைக்காவது எடிட் பண்ணி போட்டுருவோம், கண்டிப்பாக போடணும் அப்படின்ட்டு போட்டோம். ஏன்னா இன்றைக்கி கோயிலுக்கு வேறு போயிட்டு வந்தோம். வெளியில் வேறு ஒரு இடத்துக்கு போக வேண்டியது இருந்துச்சு. நகைக்கு வட்டி கட்டுறதுக்கு தான் போயிருந்தோம். அங்கேயும் போனோமா. அதுக்கப்புறம் எல்லாம் வேலை நேரம் சரியாக இருந்துச்சு. அதான் இன்றைக்கி சமையலையும் நான் எடுக்கலை. இன்றைக்கி வந்து புளிக்குழம்பு வச்சு பீட்ரூட் பொரியல், முட்டை தான். இன்றைக்கி சிம்பிளாக தான். இன்றைக்கி எல்லோரும் கோயிலில் சாப்பிட போயிட்டாங்க. பரவாட்டி இன்றைக்கி முகூர்த்தம், நாளைக்கு முகூர்த்தம். இன்றைக்கி சொல்லிட்டாங்க நாளைக்கு சாப்பாடு நிறைய பேருக்கு வேண்டான்னு. மேக்ஸிமம் ஒரு 5 பேருக்கு கூட இருக்காது சாப்பாடு. அதுக்கப்புறம் நாளைக்கு கண்டிப்பாக எல்லா வீடியோவும் போடுவோம். ஓகே, பாய்.